வணக்கம் யூடியூப் நண்பர்களே. நீங்கள் ஒருபோதும் ஒரு விஷயத்தில் வெற்றி பெற்றதும் இது போதும் என்ற உணர்வை உண்மையிலேயே வைத்திருக்கிறீர்களா? இல்லையென்றால் இந்த கதை உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. நான் வாழ்வில் கற்ற மிக முக்கியமான பாடம் ஒன்று, சரி போதும் என்ற இடத்தில் நிறுத்துவது தெரிந்தால்தான் நாம் வாழ்கின்றோம் என்று உணர்வது. பேராசை என்பது தீ. அது சிறிதளவாக இருந்தால் உஷ்ணம் தரும். ஆனால் கட்டுப்பாடின்றி விட்டுவிட்டால் எதையும் அழிக்கக்கூடியது. இந்த கதையிலோ ஒரு விவசாயியின் பேராசை எப்படி அவனை உயர்த்தி, பின்னர் அதே பேராசை அவனை தரையில் வீழ்த்தியது என்பதை பார்க்கப் போகிறோம். பழைய சீன தேசத்தில் லீ வேய் என்ற விவசாயி ஒரு சிறிய கிராமத்தில் வசித்தான். அவனுக்கு ஒரு சிறிய நிலம் இருந்தது. அந்த நிலம் அவன் குடும்பத்துக்கு போதுமானது. அன்னம், அமைதி, சின்ன சந்தோஷம். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் மனதில் ஒரு எண்ணம், அடுத்த கிராமத்து விவசாயிக்குத்தான் பெரிய நிலம், எனக்கு ஏன் இல்லை என்று. அந்த எண்ணம் நாளுக்கு நாள் அவனைச் சுற்றிவிட்டது. ஒரு நாள் வணிகர் ஒருவர் கிராமத்துக்குள் வந்தார். நிலத்தை விற்கிறாயா? நான் நல்ல விலைக்கே வாங்குவேன் என்றார். லீ வேய் சந்தோஷமாக ஒரு பகுதி நிலத்தை விற்று அதனால் வந்த பணத்தால் இன்னும் பெரிய நிலம் வாங்கினான். முதலில் பயிர் நல்லா வளர்ந்தது. ஏற்கனவே இருந்தவை போதும் என்று இருக்கவில்லை. இன்னும் நிலம், இன்னும் பணம் என்ற பேராசை வளர்ந்தது. இங்குதான் கதையின் மோசமான திருப்பம் ஆரம்பமாகிறது. அவன் கடன் வாங்கி நிலங்கள் வாங்கினான். அதனால் சம்பாதித்த பணம் போதும் என நினைக்காமல் நண்பர்களிடமிருந்து கூட கடன் வாங்கினான். மனைவி, பிள்ளைகள் எச்சரித்தனர். ஆனால் லீ வேய் கேட்கவே இல்லை. அவன் நினைத்தது, நான் மட்டும்தான் சரியா நினைக்கிறேன், மற்றவர் என்ன தெரிஞ்சதா சொல்றாங்க. இடைவில் பசுமை வறண்டு போனது. அந்த ஆண்டு பண்ணை அழிந்தது. பயிர்கள் தோல்வி. பணக்காரமாக நினைத்தவன் வீணாகி கடன் கட்ட முடியாமல் நிலம் அனைத்தும் விற்றுவிட்டான். இப்போது அவன் தனிமையில். அவனது நண்பர்கள் தொலைந்து விட்டார்கள். குடும்பம் நொந்துவிட்டது. அவன் சாப்பாடுக்கு கூட தவிக்கும் நிலைக்கு வந்தான். அப்போதுதான் அவன் உணர்ந்தான், நான் போதும் என்று சொல்லக்கூடிய இடத்தில் நிற்கவில்லையே, அதான் என்னை அழிச்சது. அவனுடைய பேராசை ஒரு வெற்றிடம் மட்டுமே விட்டுச் சென்றது. அன்புடையோர்களே, இந்த கதை ஒரு புராணக் கதை மாதிரியே இருக்கலாம். ஆனால் உண்மையில் இது நம்ம வாழ்க்கையில நிகழக்கூடியது. நீங்கள் இன்று நன்றாக இருக்கிறீர்கள் என்றால் அதை ரசியுங்கள். இன்னும் கூட வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் உள்ளத்தை அழிக்க விடாதீர்கள். நமக்கு தேவையான அளவு வாழ்தல் ஒரு வரம். நல்ல மனது, உண்மையான உறவுகள், நன்றியுணர்வு, இவையே உண்மையான செல்வங்கள். நாம் எல்லோரும் வாழ்க்கையில் தங்களை ஆராய்ந்து, இது போதுமா? நான் உண்மையில் சந்தோஷமாக இருக்கிறேனா என்று நேர்மையுடன் கேட்போம். அப்போதான் வாழ்க்கை உண்மையிலேயே மகிழ்ச்சியானதாக மாறும். இல்லையெனில் அது நம்மை அழிக்கத் தயங்காது.